பொதுமக்களுக்கு சௌகரியமான இடத்துல கொடுக்கணும், கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்தை அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி தேர்வு செய்ய இந்த அரசாங்கம் அந்த கடைக்காரர்களுக்கு அந்த கடை வைப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அவர்கள் கொடுக்காவிட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி மலர்வது உறுதி. இந்த குன்னூர் நகராட்சி பகுதியிலே நகராட்சியில் உடைய கடை வைத்திருக்கின்றவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே மாற்று இடம் கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் எல்லா வகையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எல்லா துறையிலும் ஊழல் இருக்குல்ல. நான் சொல்லிட்டே வந்தேன். இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடைங்க. 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்கல்ல. அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு போது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூல் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. நாங்க சொன்னது உண்மைதானே? மக்கள் சொல்றதை நாங்க அப்படியே சொல்றோம். கீழே இருக்கின்ற மக்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் அறிந்து அதை உங்களுக்கு திருப்பி சொல்றோம். 2 நாளைக்கு முந்தி இந்த துறையுடைய அமைச்சரே நாங்கெல்லாம் 10 ரூபா கூடுதலா வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பணம் எங்க போகுது? மக்கள் கேள்வி. இந்த பணம் எங்க போகுது? எந்த கணக்கில் இருக்குது? எந்த பாட்டில் எவ்வளவு பாட்டில் விற்பனை பண்ணீங்க? எவ்வளவு பாட்டில் திருப்ப பெற்றீங்க? அதுக்கு எவ்வளவு வசூலாச்சு? கணக்கு இல்ல. இதுவரைக்கும் கணக்கு இல்ல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இதையெல்லாம் தோண்டி எடுத்து இந்த டாஸ்மாக் முறை கண்டுபிடிக்கப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய முறையில் சட்ட நீதியாக தண்டனை பெற்று தருவோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அந்த வைரஸ் பல பேர்த்த இன்றைக்கு இரையாக்கி விட்டாங்க. இந்த கொரோனா வைரஸால் பல பேர் இறந்து விட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சிறப்பான முறையில் மக்களை பாதுகாத்து கொரோனா வைரஸ் அந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.